ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சற்றுமுன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். வேற ஒரு பேஜுக்குள்ளே போவான்னு கேட்கும். ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரந்தர பதிவு விவரங்கள்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே பதிவு செய்தோர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். இதில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ண சொல்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்கள் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மேத்தமெட்டிக்கல் கேப்சாவை சால்வ் பண்ணி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நேராக கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு அப்ளிகேஷன் ஐடி, நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஐடியை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அகைன் டேஷ்போர்டில் போயிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி. இதில் போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நேராக வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் நேம், ஃபாதர் நேம்லாம் கொடுத்துக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எங்கே போயிட்டு எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்படின்றதுக்கான எக்ஸாம் சென்டருக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே போயிட்டு தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸ் தான் நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து போய்க்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலையில் 8:30 மணிக்கெலாம் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தேர்வு தொடங்க நேரம் வந்து 9 மணிக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கான ஓஎம்ஆர் வந்து எப்படி இருக்க போகுது, ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது, என்னமான தப்பாக ஃபில் பண்ணால் எவ்வளோ மார்க் வரையும், அதை பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு எங்கே மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கீழே டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து கூட எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.